பாட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? இதோ இப்பதாம்மா வந்தேன். நானும் விக்கியும் தான் வந்தோம். விக்கி கூட தாம்மா வந்தேன். சந்தியா அத்தை, ஏன் அவளை கூப்பிடுறீங்க? அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கால. இல்லம்மா, அம்மா வந்திருக்காங்கல்ல அதான். அவளுக்கு ரொம்ப பெயினா இருக்கு போல அத்தை. என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சான். நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பாட்டியை பார்த்தோன்னே மறந்துட்டேன். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாட்டி அப்புறமா பார்க்கட்டும் அத்தை. ஆமா லட்சுமி, சொன்னா கேட்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு. அச்சு, ஜிபி வெளியே விட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ ஆமாத்த, சாரிடா. நீ ஃபோன் பேசிட்டு இருந்தியா? அது அப்படியே நான் உள்ள வந்ததுன்னு மறந்துட்டு உள்ளே இருந்துட்டேன்டா. சாரிடா. அச்சு, புதுசா வந்திருக்கவங்க வீட்டுக்கு கூட்டாம நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டா என்ன? பாவம், அது எந்த வீடும் தெரியாம வெளில நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் விக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் விக்கியும் சேர்ந்து உள்ள கூட்டிட்டு வந்தோம். சாரிடா. பரவாயில்லடா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன? நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோம்? சந்தியாவை பார்க்க தானே. அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தியாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சந்தியாவை பார்க்கவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? மார்னிங் மெசேஜ் பண்ணும்போது சுஜி தான் சொன்னாங்க. எது? சுஜி சொன்னாளா? ஓஹோ, மேடம்க்கு இப்போ நியூ ஃப்ரெண்ட் கிடைச்சனால எங்கெல்லாம் மறந்துட்டீங்களோ? டேய் அது வந்து டேய் அச்சு. அச்சு போச்சா? சாரி. ஏமா பிள்ளைங்களுக்கு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கம்மா. ஆமா லட்சுமி, வா போய் ஏதாவது எடுத்துட்டு வரலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். இருக்கட்டும்மா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன். இரு இரு. அது ஒன்றும் இல்லைம்மா, உன் காஃபியை குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு போல. இங்கேயே வந்து ஆன்டி காஃபி தானா அப்படின்னு தான். சக்தி, ஐயோ பெரியம்மா சும்மா விளையாட்டுக்கு. அப்போ இன்னைக்கு சக்தி காஃபி போட்டு தருவோம் நம்ம எல்லாத்துக்கும். என்ன ஓகே தானே? என்ன காஃபி? நீ தான் அத்தை காஃபி போடுறது இல்லைன்னு இல்லை, நீ போய் போட்டு வா போ. என்னடி உன் ஆளுக்கு நக்கலை பத்தியா? சங்கடி சாக்கில் எனக்கு காஃபி போட சொல்கிறாங்க. காஃபி தானே போட சொன்னாங்க, போய் போடு போ. ஓஹோ அப்படி. அப்படி தேவைன்னா நீ போய் காஃபி போட்டு கொடு போ. என்ன சக்தி, ரெடியா? ஆ, நான் காஃபி போட ரெடி தான். பட் ஆனால் நீங்கள்லாம் குடிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஏன்டா உனக்கு இந்த விபரீத முடிவு? அவ காஃபி போட்டு நம்மளாம் குடிக்கவா? இதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்ததா என்ன? பாட்டி நீங்களுமா? வாழு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. லட்சுமி, வா போய் பசங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம். சரிங்கக்கா. சரி பெரிய பொண்ணு, வா நம்ம போய் சந்தியா பார்த்துட்டு வரலாம். வாங்க அத்தை போலாம். என்னடா என் மேல கோவமா? என்கிட்ட பேசாத. சரி சாரி, ஓகேவா? என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். ஜிவி, சொல்டா. இவ்வளவு தெரியுதா? மித்ரனோட சிஸ்டர். அதே எப்படி தெரியாமல் இருக்கும்? நாங்கள் தான் நிறைய ஃபோன்லாம் பேசியிருக்கோமே. இங்கே வந்தோன்னே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டா. ஓ ஓகே ஓகே. விக்கி, அம்மா என்ன பண்ணுறாங்க? இருக்காங்கடா. நீ நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வரேன்னு சொன்னியாமே, பெரியம்மா சொன்னாங்க. நான் என்னடா உன்னைய ஃபார்ம் ஹவுஸ் தானே வர சொல்லிட்டு வந்தேன். நீ அம்மா பார்த்துட்டு வரேன்னு போனேன். அப்புறம் என்ன, நேராக வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாடா, பெரியம்மாவே நான் தானே வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். அம்மாலாம் பார்க்க போகல. உன் கேபின் போய் பார்த்தேன், நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. சரி, பெரியம்மா இருந்தாங்க, பெரியம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்டா. சரி ஓகே, இப்போ எங்க கூட கிளம்பி வா, நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம். ஃபார்ம் ஹவுஸ் போகலாம். ஓகே? போகலான்டா. அச்சோ சாரிடா. ஐயோ இவனை சமாதானப்படுத்துங்கள. இந்த விக்கி ஏன் சொன்னா? சரி சக்தி, நான் கிளம்பட்டா? லேட் ஆயிடுச்சு, அம்மா திட்ட போகிறாங்க என்ன. கிளம்பட்டான்னு தான் கேட்குறேன். கிளம்புற மாதிரி தெரியலையே. அடிப்பாவி, சி நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் கோவமாக கிளம்புறேன். ஹே லூசு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லை நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. இரு அம்மா காஃபி போடுறேன், நாங்கள்ல குடிச்சிட்டு போகலாம். இல்லடி லேட் ஆகிடும், நான் கிளம்புறேன். அத்தைகிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சுஜியக்கா நான் கிளம்புறேன், லேட் ஆகிடுச்சு. இரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். இல்லைக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, அம்மா என்னை தேடுவாங்க. நான் கிளம்புறேன்க்கா, அத்தைகிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அப்படியா? சரி ஓகே, பாய். பாய்க்கா. என்ன கிளம்பிட்டா? டே ஜிவி, எனக்கு ஒரு முக்கியமான கால் பேசுறது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓ அது சரி, கதை அப்படி போகுதோ? என்ன காலு? ஃபோன்டா, இரு வந்துடுறேன். டே, இவனை திருந்தவே மாட்டான். என்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களா? இவ கள்ளி என்கிட்ட மறைச்சாலும் மறைச்சிருப்பா. ஏதோ நடக்குது. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்.
அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. சுஜி அக்கா அம்மா கூப்பிடுறாங்க பாரு. ஹே சுஜி, கயல், ஐயோ இவங்க என்ன பண்றாங்க? நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்காங்களா? போச்சு ஹே கயல், கயல் போச்சு போச்சு. நில்லுடி, நிக்க போறியா இல்லையா? எவ்வளோ திமிரு, கூப்பிட கூட கேட்காம போயிட்டே இருக்கா. இன்னைக்கு ஒன்னா. ஹே கயல், அச்சு 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 அர்ஜுன், எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கேன், கண்டுக்காம வர. அர்ஜுன் உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? யாராவது வந்துட போறாங்க. வழி விடுங்க, நான் போகணும். வந்தா வரட்டும், எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஆ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை, எனக்கு தான் ப்ராப்ளம். தள்ளுங்க. என்ன ப்ராப்ளம்? அச்சோ ஏன் இப்படி பண்றீங்க? ரோடு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. எதுக்கு? ஏன், என்னன்னு தெரியாதா? அது அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே வச்சு ப்ளீஸ் அர்ஜுன் ஒன்றா புரிஞ்சுக்கோங்க. யாராவது வந்துட்டால் பிரச்சனை ஆகிடும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? அர்ஜுன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து சொன்னால் கேளுங்க, இங்கே வேண்டாம். அப்போ எங்க ஃபோன் நம்பர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், என்னை பார்த்தா ஓடிடுறேன், அப்புறம் எப்படி பேசுறது? நான் ஏன் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்? ஹேய், உன் ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோ பெரிய விஷயமா? 2 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருவேன். அது எனக்கு தேவையில்லை. நீயா என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் தரணும். என்ன நானாவா? அது சரி, அப்போனா என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓ, அதையும் பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் நீயும் உன் நம்பர் என்கிட்ட சொல்லுவேன். அதிகமாக கனவு காண்றீங்க போல. அப்படியே வச்சுக்கோ, உனக்கு நல்லாவே தெரியும் உன் ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு. சரி இப்போ வழியை விடுங்க, நான் போகணும். அது எப்படிடி எனக்கும் உனக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்? ம், ஆமாம் அதானே உண்மை. எனக்கு உங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது? அப்படியா? எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லாமல் தான் அங்கே வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கும்போது உன் பின்னாடி ஓடி வந்தனா? ம், அர்ஜுன் ப்ளீஸ், நான் போகணும். சரி ஓகே. அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸில் என்ன நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அது புரிஞ்சுதா இல்லையா? அதை சொல்லு, நீ போகலாம். அது 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 என்னது? ஆ, அப்போ உனக்கு தெரியாது, அப்படிதானே? அது அது வந்து அது எனக்கு தெரியல. ஓ, அப்போ மேடமுக்கு தெரியல. இன்னொரு தடவை வேணா சொல்லிடலாமா? ஆ ஆஹா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம். இப்போதான் எதுவுமே தெரியாதுல்ல, அப்புறம் என்ன இப்போ வேண்டான்ற? எதுவுமே தெரியாதுல்ல, தெரியாதுன்னு சொன்னாலும் மறுபடியும் சொல்லலாம். நோ. சொல்லிடலாமா? ம். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடிக் கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ? அர்ஜுன் ஹே கயல், எஸ்ஸா நோவா அதை மட்டும் சொல்லு. ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கண்டுபிடிங்க, அப்புறமா பார்க்கலாம். ஹே, என்ன 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 நானாக தானே சொல்லணும். அப்புறமா எஸ் ஆர் நோவான்னு பார்க்கலாம். இப்போது நான் கிளம்புறேன், பாய்.
ஃபோன் நம்பரை. நெவர். திருட்டு பையா. அந்த பக்கமாக திரும்பி சிரிக்கிறன்றது மட்டும் நல்லா பச்சையாக தெரியுது. என்னை பைத்தியக்காரனாக்குறதே உனக்கு வேலையாக போச்சுல்ல? அதில் என்னடி உனக்கு அப்படி சந்தோஷம்? என்னோட செல்ல பிளாக் பியூட்டி. என்ன? பாய். ஹே கைல். ஐயோ, இவன் ஃபோன் நம்பர் தரமாட்டாளோ? தேவையில்லாமல் வசனம்லாம் பேசி மாட்டிக்கிட்டேனோ? இவன் என்னைக்கு எனக்கு ஃபோன் நம்பர் தரேன்? நான் எப்போ அவகிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்து பைத்தியமே பிடிச்சிரும் போலையே. என்னடா அர்ஜுன் உனக்கு வந்த சோதனை? இதெல்லாம் தேவையா? 2 செகண்டில் ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சோமா பேசினோமான்னு இல்லாமல் நீ ஏத்தா வையின்னு தேவையில்லாமல் டயலாக் விட்டு நானே மாட்டிக்கிட்டேன் போலையே. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகலான்னு. இப்போ பின்னாடி நடந்து வந்ததில் எவ்வளோ தூரம் நடந்து வந்தேனே தெரியல. எந்த பக்கம் வழி போச்சுடா. இப்படி குழம்பு விட்டாலே கையால் உன்ன. என்ன சார், ரொம்ப நேரமா அத்தை வீட்டில் இருந்தப்ப ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனீங்க, ஆளையே காணோம். என்னடா? போச்சா? டே திருட்டு ராஸ்கல், எனக்கு எல்லாமே தெரியும்டா. அந்த பொண்ணு காணோனே பின்னாடி கிளம்பி போயிட்டேன். அசிங்கமா இல்லை? டேய் நீ வேற ஃபோன் பேசதான்டா போனேன். ஓஹோ, ஃபோன் பேச. சரி சரி, யார்கிட்ட? கையல்கிட்டயா? நீ என்னடா சொன்ன? இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், அவளை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேனா இல்லையா? இதுக்கு மேலாம் முடியாதுடா. ஓஹோ, அட பாவி, அந்த அளவுக்கு காதல் மயக்கம். நல்ல உருப்பட்டுருவிடா. எங்கடா இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? வந்து 3 months தான்டா ஆச்சு, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். என்னமோ பண்ணு போ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது. நீ பாட்டுக்கு உங்கள் அம்மா அம்மான்ட்டு இந்த பொண்ணை ஏமாற்றிடாதடா. என்னடா? இல்லைடா, எனக்கு உங்கள் மம்மியை பற்றி நல்லாவே தெரியும். நீ உங்கள் மம்மியோட பிள்ளைன்றது நல்லாவே தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்கள் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதான் நீ கேட்பேன். அந்த பொண்ணு ஏதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்குது. இதெல்லாம் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு தானே பண்ணுற. ஏண்டா இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? நான் அந்த விஷயத்தெலாம் யோசிக்கவே இல்லைடா. ப்ளீஸ்டா, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன, நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் சார், என்கிட்ட தானே சொன்னீங்க லவ் பண்ண போகிறேன்னு. போடா. சரி விடு, தப்பு தான் அவங்ககிட்ட சொல்லாதது. அதுக்காக என்னை இப்படி அம்போன்னு விட்டுருவியா? நீ இருக்கன்ற தைரியத்தில் தான்டா. ஹே, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்ன? சின்ன பிரதமாக பேசிகிட்டு இருக்கேன். அச்சோ, நான் அப்பவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன், மம்மியை எதிர்த்து எது பண்ணுறதா இருந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும் உன்னால் அது முடியாது. நல்லா யோசிச்சுக்கோடா. இப்போயும் உனக்கு கெட்டு போயிடலை. நான் உனக்கு என்னடா ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நான் ஓகேவா இருந்தாலும் நீ அது பண்ண மாட்டியே. உனக்கு மம்மி தானே ஃபஸ்ட்டு. பார்த்துக்கோடா, அவ்வளோதான் நான் சொல்வேன். என்னடா இப்படி ஏதாவது சொல்லி இது பண்ணணும்னு பார்த்தா இப்படி நெகட்டிவாக பேசுகிற? ஏன்டா பயமுத்துற? டே கேடி, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? அதெல்லாம் ஏதாவது பிளான் வச்சிருப்படா. நான் உன்கிட்ட சும்மா தான் விளாட்றேன். எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணால் உனக்கு கரெக்டாக இருக்கும், நீ யோசிக்காமே அதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொன்னேன். உடனே ரொம்ப நல்லவமான என்கிட்ட நடிக்காத என்ன? சத்தியமாக இல்லைடா, அவளை பார்த்ததுமே விழுந்துட்டேன். இன்னும் அதுக்கு பதில் தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டால் எனக்கே சிரிப்பாக தாண்டா வருது. எந்த ஒரு பிளானுமே இல்லைடா. டே அச்சோ, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சைலண்ட் கில்லர். எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாகவே ஹேண்டில் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கவே முடியாது. என்னை விட உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? என்கிட்டே வா. நீ ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு தான் அந்த விஷயத்த பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, அவள் பொண்ணு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஓகே? இந்த உலகத்தில் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை தவிர யாரா இருக்கா? அப்புறம் ஜீவி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னடா? என்ன அது அது வந்து என்னடா? என்னன்னு அதான் வாய் வரையும் வந்துருச்சுல, கேட்டுரு. அது அது வந்து நீ யாரையாவது லவ் பண்ணுறியடா? எது லவ்வா? என்னடா உளர்ற? ஏ இரு இரு,
எனக்கு ஒரு டவுட்டு, அதுதான். இல்லை, 2 days பிஃபோர் மார்னிங் ஒன்று நான் எழுப்ப வரும்போது சார் ஒரு ட்ரீமில் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது கேர்ள்ன்ற மாதிரி. ஹே லூசாடா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது உளறிட்டு இருக்க? என்னடாச்சு உனக்கு? என்ன சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டான். அப்போது நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா? ம், ஏய் ஜிவி, சிப்போ என்கிட்ட பேசாத. நீ எப்படி என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்கலாம்? டேய் என்ன பார்த்து பேசுடா. அதெல்லாம் இல்லை, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி ஓகே, என்ன பாரு. ஜிவி, என்னடா? சரி சாரி, ஓகேவா? என்ன பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேரும் எங்கடா காணோம்? எப்போ வருவானுங்க? ஜிவி, என்ன பாருன்னு சொன்னேன். ஏன் டாபிக்கை சேஞ்ச் பண்ற? என்ன பாடுறா. நான் என்ன டாபிக் சேஞ்ச் பண்ணேன்? மம்மி டாடியை பிக்கப் பண்ணிட்டு வரேன் நானுங்க. இன்னும் காணோம். கால் பண்ணி பாரு. கால் பண்ணிட்டேன்டா, வருவானுங்க. மம்மியும் டேடியும் அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அவங்களே பிக்கப் பண்ண போயிருந்தாங்களாம். அதனால அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டனால அவங்க 2 பேரும் அங்கே போயிருக்காங்களாம். இவங்க 2 பேரும் வரேன்ட்டானுங்க. ஓகேவா? அப்படியா? அப்போ என்ன இவனுக்கு வரல? வருவானுங்கடா. என்னாச்சு ஜிவி, என்கிட்ட எதாவது மறைக்கிறியா என்ன? என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? நீ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. நான் இதுவரையிலும் உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். அன்னைக்கு உன்னை நான் எழுப்பி விட்டுட்டு போனதுக்கப்புறமா ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன்னு திருப்பி எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போது நீ புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டா. ஏதோ ட்ரீம் கேர்ள், கொலுசு. ம், யாரா அது ஜிவி, என்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் தான் சொல்லு. பட் ஆனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்கிட்ட நீ மறைக்கிறன்றதும் தெரியுது. சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் உன்னை கம்பல் பண்ணலடா. ஆனால் இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத. டேய் என்னடா லூஸ் பண்ணி உடனிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன மறைச்சிருக்கேன்? அதான்டா நானும் சொல்கிறேன். உனக்கும் எனக்கும் இது வரலும் சீக்ரெட்ன்றதே கிடையாது. எனக்கு தெரியக்கூடாதுன்ற விஷயத்த கூட நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படிலாம் இருக்கும்போது இது என்னடா? ம், நீ புலம்புனதை பார்க்கும்போது ஏதோ ட்ரீம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் தெரியுது. ட்ரீம் தானடா? அதுக்கே அப்போ வெளில நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்க நான் என்ன பேசுறேன்றத. எப்பா பெரிய சிதம்பரம் ரகசியம். சார் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து விட்டு கேட்டுட்டேன். ஏன்டா? நீ ஏன் சொல்வேன்னு எதிர்பார்த்தேன், நீ சொல்லவே இல்லை. அதான் நானே கேட்டுட்டேன். ம் ஆமாண்டா, எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு ட்ரீம் வருது. அதில் ஒரு பொண்ணு வராடா, ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அப்படியே. பட் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அவள் ஃபேஸே தெரிலடா. எது? ஃபேஸ் தெரிலையா? என்னடா உளர்ற? ஐ மீன் அப்படி இல்லைடா, அவனோட பேக் சைட் மட்டும்தான் ட்ரீமில் வருது. ஃப்ரண்ட்டு ஃபேஸே வரமாட்டேங்களாடா. ஃபேஸே எனக்கு தெரிலடா. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே ஃபேஸ் கிட்ட வரும்போது கண்டிப்பாக யாராவது வந்து எழுப்பிடுறாங்க, இல்லைன்னா நானே முழிச்சுறேன். கிட்டத்தட்ட எப்படியும் 10 to 20 டைம்ஸ் இந்த ட்ரீம் வந்திருக்கும். அதுவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான்டா அதிகமாக வந்தது. 10 to 20 டைம்ஸா? அப்படி கூடயாடா நீ பார்க்கல? என்னடா? ஆமாண்டா, டெய்லி காலையில் தான்டா எழுந்திருக்க டைமில் தான் வரும். நீ மோஸ்ட்லியே நான் வந்து எழுப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா நானே எழுந்துருவேன். அந்த ஃபேஸ் கிட்ட வரும்போது மட்டும் கரெக்டாக அந்த எனக்கு முழிப்பு வந்துடும்டா. நான் இது வரல அந்த பொண்ணு ஃபேஸை பார்த்ததே இல்லைடா. என்னடா டிஸ்டர்ப் ஆகுறியா என்ன? சிச்சி நீ வேற, அதெல்லாம் கிடையாது. யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் புலம்புறதை கேட்டேனே இல்லை, நான் என்ன ரசிச்சா அந்த புலம்பிட்டு இருந்தேன். எனக்கு தேவையில்லாத தலைவலிடாது. ஏண்டா இது என்ன அவ்வளோ பெரிய குத்தமாடா? இவ்வளோ வெறுக்கிற? 5 months பேக் நீயும் அப்படி தான் இருந்த. இப்போ தான் பைத்தியம் பிடிச்சி போச்சு உனக்கு. அதில் என்னையும் கூட்டு சேர்த்துக்கலான்னு பார்க்குறியா? நர்வு. சரிடா ஓகே, நீ நல்லவனாவே இரு, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போகிறேன். நம்ம ஒன்றா நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. நீ எவ்வளோ நேரம் தூங்கணுமோ தூங்கு, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீ வேணால் ட்ரை பண்ணி பாடுறா. ஃபேஸ் எதுவும் நாளைக்கு ட்ரீமில் அந்த பொண்ணு ஃபேஸை காமிக்கிறாளா என்னென்னு. டேய் உன்ன என்னடா? என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி
உன் ஃபேஸில் அது தெரியுது. எனக்கும் புரியுதுடா. அந்த பொண்ணு ஃபேஸ் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருடா. லவ் தான் பண்ணணும்னு இல்லைல்ல, ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு உனக்கே தெரியுதே, அப்புறம் என்ன? அது போகட்டு விட்டுடா. இந்த விக்கி எங்கே போனா? ஃபோன் பேசிட்டு வரேன் தானே போனா, ஆளையே காணோம். ஆமாம், எங்கே போனா? ஹாய் டார்லிங்ஸ். டேய் என்ன வந்துட்டியா? எங்கடா அவனை? என்னடா மம்மி டேடி வந்தாச்சா? வந்துட்டாங்கடா. அதான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொன்னேன்ல, அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க மம்மி டேடியை கூப்பிடுறதுக்கு. நானும் எவ்வளோ கம்பல் பண்ணேன். அப்புறம் மம்மி டேடி பாவம் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கடா, நாங்கள் நாளைக்கு வரோன்ட்டாங்கடா. அதனால் அவங்க கூட கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நீயும் அவங்க கூட போயிருக்க வேண்டியதானடா? நீ வேற, நான் அங்கே போய் என்னடா பண்ண போகிறேன்? மம்மியும் டேடியுமே சொல்லிட்டாங்க, நீ கிளம்பி போடா நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு. நாளைக்கு கூட மேரேஜுக்கு கூப்பிட்டாங்க, நான் தான் வரலன்னு சொல்லிட்டு வந்தேன். எது மேரேஜுக்கு போகலையா? அடி வாங்க போகிறேன். நேற்று தானே சொன்னோம் நீயும் போகணுன்ட்டு, அப்புறம் எதுக்கு போகலன்ற? ஒருவேளை கவி சொன்ன மாதிரி பயம் வந்துருச்சோ என்னவோ, நீங்கள் உள்ள பொண்ணை பார்த்து அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு. அப்படியாடா ஜெய்? என்னடா, நான் மம்மி டேடி சொன்னது தான் கேட்பேன் இந்த விஷயத்தில். அதான் உங்களுக்கே தெரியுமே, அதுக்கு தானே வெயிட்டிங். மம்மி டேடி அவங்க ரிலேட்டிவ்ஸில் எந்த பொண்ணை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு நான் ஓகே சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் மம்மி டேடிக்கு செய்கிறது. அதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அப்புறம் என்னடா? அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐயோடா, ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறீங்க. நீ பண்ணுற திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் எல்லாம் எங்களுக்கு தாண்டா தெரியும். அது ஒரு விஷயம் மட்டும்தான், மம்மி டேடி சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அது மட்டும்தான்டா. அதுக்காக என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், அப்படி தானே? டேய் வாயிலடி, என்னை பார்த்து இப்படிலாம் பேசுறியே, இதெல்லாம் உனக்கே அடுக்குமாடா? ஜெய் எவ்வளோ நல்ல பையன், எப்படி பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? மூஞ்ச பாரு எங்கள்கிட்ட உன்னை பற்றி, அதுவும் நல்லவன் வேற. இதெல்லாம் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? நீ பண்ணுற கூத்து எங்களுக்கு மட்டும்தான்டா தெரியும். அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், அம்மா அப்பா பேச்சு கேட்கணுன்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நல்லவமானு எங்ககிட்டயே நடிக்கிறேன். வெக்கமா இல்லை? எது, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? அது என்னமோ உண்மைதான்டா. பார்க்குறேன்டா, மம்மி டேடி எந்த பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ பண்ண ஒவ்வொரு கேடித்தனத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. அடப்பாவீங்களா, நீங்களா என்னடா ஃப்ரெண்ட்ஸாடா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அண்ணன்கார நடந்துப்போம். அப்போ பாடுறாங்களே யாருன்னு தெரியும். நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா தானே? போங்கடா. எது, நீ நீ என்ன கல்யாணத்துக்கு கூட மாட்டேன்னு நல்லாவே தெரியும்டா. ஏன்னா நீ கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு. மம்மி டேடி கூப்பிடுவாங்கல்ல, அப்போ வருவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. என்ன ஊரில் தப்பாக பண்ணிட்டேன், ஏதோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், அது உங்களுக்கு பொறுக்கலையே. உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வயிற்றுச்சு படுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கே? சீ நாய், வாய மூடு. நீ பண்ற தப்பு இல்லாம எங்களையும் இல்லை கூட்டு சேர்த்துக்க பாக்குறியா? ஓ, எங்களுக்கு தப்பு பண்ண தெரியாது, சரிதான். என்ன சொன்ன? கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா? டேய், இந்த 26 வருஷமா என்ஜாய்மெண்ட் மட்டும்தான்டா பண்ணியிருக்க நீ. எங்கள்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க உன்ன. டேய், என்னதான் இருந்தாலும் என் லிமிட்ஸ் நான் தாண்டினதே இல்லைடா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ A to Z எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஏன்டா? அதனாலதான் நீ இன்னும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க. ஓ, அந்த அளவுக்கு வேற சார் போவீங்களோ? அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காத, கொன்னுடும் உன்னை. யாருக்கு தெரியும், அதையும் கூட பண்ணாலும் பண்ணியிருப்பான். டே ஜிவி, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா? என்னை பற்றி தெரிஞ்சு இப்படிலாம் பேசுறியடா. இவ்வளோ நேரம் பேசுனா சரின்னு இருந்தேன், இப்படிலாம் அப்பட்டமா என்ன பேசாதுடா. சரி போய் தொலை, எங்களுக்கு தெரியும்டா உன்னோட லிமிட்ஸ் என்னென்னு. நீ அந்த மாதிரிலாம் இருந்தா இப்போ எங்களோட இப்படிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது, அது உனக்கு தெரியும்ல. எப்பா, இப்போயாவது 11 சர்டிஃபிகேட் கொடுத்தியே, இந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஆமா, எங்கடா அவனை காணோம்? உன் கூட தானே வந்தான், இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கடா போயிட்டான்? அதான்டா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணலான்னு சொன்னோம்ல, அதான் விக்கி வெளில ஃபோன் பேசிட்டு இருந்தானா, அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். எது, என்னடா சொல்லிட்டு இருக்கான்? அதாவது எனக்கு எதுவும் தெரியாதுடா. அதான் உன் வாய் டைப் அடிக்குதே,
என்ன ஏன்டா பயப்படுற? வந்து 7-8 நாள் ஆச்சுல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு தான் ஜாலியாக தானே இருக்கோம், சந்தோஷமா. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள். இதெல்லாம் சாரோட வேலையா? அதானே, நீ சரியான்கில இருந்தால் எனக்கு தெரியுமே. அமைதியாக வந்துட்டு எல்லா வேலையும் பாரு என்ன. டேய் அது வந்து ஆமாம், இவனுக்கு பாவம் வாயில் விரல் வச்சா கூட கடிக்கவே தெரியாது. இப்போ வாங்கிட்டு தானே எப்படி உள்ளே போகுதுன்னு மட்டும் பாரு. நீ ஏன்டா கவலைப்படுற? அமைதியாக விடுறா. இப்போயே ஃபுல் ஃபார்மில் இருக்கானுங்க. இனி உள்ளே போனணும், என்னென்ன கலாட்டம் பண்ண போகிறாங்களோ எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பாரு. விடுறா, போயிட்டு போறானுங்க, ஒரு நாள் தானே. எதுக்கும் ஆரம்புக்கு முன்னாடி கேட்டை பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, தெருவுக்கு போயிடுவானுங்க. என்னடா நாங்கள் என்ன குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்துட்டு இருக்கோமா என்ன? இவனை பாருடா. இவ்வளவு நேரமாடா எங்க போயிருக்கானுங்க? தெரிலடா, விக்கி கூட தான் போனான். அவன் தான் வாங்க பஸ்ஸுன்னு கூப்பிட்டு போனான். தெரில. டேய் அத்தைங்கெல்லாம் இல்லைல்ல? இல்லடா, அதான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரலன்னாங்கல்ல, நம்ம மட்டும்தான் இருக்கோம். எப்பப்பா ரொம்ப நல்ல பையன் மாதிரி ஓவராக நடிக்கிறான்டா. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நீங்கள் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையா என்ன? விக்கி அவ்வளோ சந்தேகமாக என்கிட்ட கேட்டாப்ல, நீ சாப்பிடுவியான்னு. அதெல்லாம் இல்லை, அவனுக்கு சாப்பிடுவேன்லாம் தெரியும். ஆனால் இங்கே அவன் கூட நாங்கள் எதுவும் பண்ணலடா. ஏன்னா அவன் ஒரு உளர்வாய், எங்கள் அம்மா கிட்ட எதுவும் உளறி வச்சுட்டானா அதுக்காக அப்பப்போ இங்கே கார்த்திக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஷியாம். அவன் நான் கார்த்திக் அந்த மாதிரி எப்பயாதி, அது அவனுக்கு தெரியாது, அதனால அவன் அப்படி சொல்லியிருப்பான். அப்புறம் ஏன் இப்போ இது தேவையில்லாத வேலை தானே உனக்கு? அவனும் தானே இப்போ இங்கே இருக்கான், இப்போ போய் மம்மி கிட்ட சொல்ல மாட்டானா? டேய் ஜீவி, உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? இவனை முதல் உள்ளே போட்டு பூட்டுறா. என்னாச்சு? எனக்கு என்னமோ இது சரியாக படம் தோணலடா. இது ஒன்றும் லண்டன் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு. இங்கே சுற்றிலும் உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் சித்தி எல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் சரியாக படம் தோணலடா. நீ என்னடா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லார் வீட்டுக்கும் போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு அவன் ரூமில் போய் கவுந்தடிச்சு படுக்க போகிறோம், அவ்வளோதானே. நீ ஏன் இப்படி பயப்படுற இன்னைக்கு? என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நாள் நல்ல பசங்களாக இருந்துட்டோல, இன்னும் இருக்க போகிற 3 டேஸும் நல்ல பசங்களாகவே இருந்துட்டு போகலான்னு நினச்சேன். நீ தான் ஃபுல் ஃபார்மில் இருக்கியே, விடவா போகிற? கம்மியாக சாப்பிட்டுட்டு நீ சொன்ன மாதிரி பெட்ரூமில் போய் இழுத்து போத்திட்டு தூங்குற வேலையை பாரு. அதை விட்டு ஏதாவது வாழ்த்தனை பண்ணீங்க, தொலைச்சிருவேன் உங்களை, ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே பண்ணிடுவோம். சார் பேச்ச என்னை கை தட்டியிருக்கோமா என்ன? என்னடா நக்கலா? ஜீவி என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? சீரியஸாக தானே சொல்லிட்டுருக்கேன். உன் பேச்சுக்கு ஏதாவது மாதிரி பேச்சு இருக்கா என்ன? நீ சொல்கிறதானே எப்பயும் கேட்போம். இன்னைக்கு மட்டும் ஏன் எங்கள் மேலே உனக்கு இவ்வளோ கோவம்? நீ சொன்ன மாதிரியே கம்மியாக சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம், ஓகே? டேய் என்னடா இதெல்லாம், என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டேய் ஓவராக நடிக்காதீங்கடா. ஷாக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் முக்கியமான வேலையாக நாளைக்கு வெளியில் போகிறேன். இல்லைன்னா நானும் உங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பேன்டா. எது? ஆமாண்டா, நானும் உங்களோட பார்ட்டிலெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் போய் படுத்தா நாளைக்கு மத்தியானம் தான் எழுந்திருப்பேன். நாளைக்கு எங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குடா. நாளைக்கு நான் கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால தான் இப்போ உங்களோட ஜாயின் பண்ண முடியல. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். பரவாயில்லக்கா, சும்மா கொஞ்சம். டேய் கவி, அப்படியே போட்டேன்னு வை. என்னை பார்த்தா உனக்கு என்ன பீர் அடிக்கிற மாதிரி இருக்கா? சும்மா விளையாட்டுக்கு உங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணா என்னென்ன தண்ணி அடிக்க சொல்லிட்டு இருக்க? அப்படியே ஒன்று போட்டேன். சரி என்ஜாய் பண்ணுங்கடா, நான் கிளம்புறேன். இல்லையே, நம்ப முடியலையே. எனக்கு தெரிஞ்சு அட் டைம்ல 2 பீர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்துங்கிற மாதிரி இருக்கு. ஜெய் இல்ல, சித்தப்பா கவனிச்சு 2 நாள் ஆச்சுல்ல, அதனால கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். 2 போட்டா சரியா போயிடும். என்ன சித்தப்பா? என்னடா நக்கலா உனக்கு? சாரி அக்கா, சும்மா லொடலாய்க்கு. கோச்சுக்கிட்டீங்களா? சே அதெல்லாம் இல்லடா, நீங்கள் எல்லாரும் என்னோட பசங்க தான். நான் ஏன் கோச்சுக்க போகிறேன்? எனக்கு தெரியாதா காமெடி எது சீரியஸ் எதுன்னு? சரிடா, நான் ஏதோ தேவையில்லாமல் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கடா. அப்புறம் அச்சு, நாளைக்கு எதுவும் ஒரு வேலை இல்லைடா. ஏன்னா நாளைக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்டா. அதனால நாங்கள் கிளம்பி போகிறோம் காலையிலே, நானும் உங்கள் சித்தப்பாவும். ஆமாம், அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல சித்தி, ஒர்க்கே இருந்தாலும்
நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளம்பி போங்க. சரி ஓகேடா, நான் இப்போ நைட்டு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறேன். அங்கேருந்து தான் கிளம்புறோம். அண்ணியோட ரிலேட்டிவ்ஸ் தான் கல்யாணம். அதனால் நாளன்னைக்கு தான் நான் வருவேன்டா. ஓகேவா? டேக் கேர்டா. எல்லாத்துக்கும் பாய்டா. உங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறீங்களா? இங்கே ஒருத்தவங்க அண்ணியை பார்க்க முடியாமல் ரொம்ப எப்போ பார்த்தாலும் பல்ல காமிச்சிட்டே இருக்கேன்னு நினைக்காத. முன்ன கொன்னுடுவேன். வாயை மூடுறோம். என்னடா அண்ணியை யார் பார்க்கணும்? என்னடா சொல்கிற கவி? சித்தி, அவன்கிட்ட பேசிங்கன்னா பேசிட்டே தான் இருப்பானுங்க. நீங்கள் கல்யாணத்துக்குலாம் போக முடியாது. கிளம்புங்க. அதாவது சித்தி கேளுங்க, அதெல்லாம் இல்லை. ஆமாம், நான் சொல்கிறத உண்மை. அவன் வந்து அது ஒரு பிள்ளைய. டேய் கவி, உங்கள் போதைக்கு நான் ஊறுகாயா? என்ன உள்ளே போன சரக்கு வேலை செய்தோ? நான் உங்களுக்கு ஆள் இல்லைடா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன் என்னையும் உங்களோட சின்ன பிள்ளை ஆக்கிடுவீங்க. என் மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும். பாய் பாய்டா எல்லாத்துக்கும். பாய் Bye, சித்தி. சித்தி. கவி, என்ன ஓவர் ஆயிடுச்சா என்ன? அடி வாங்க போற நீ. நான் சொல்றது கேளுங்கடா, உண்மைதான்டா. ஏதாவது போதையில் வராத. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, போய் தூங்க போ. நான் சொன்னா கேட்க மாட்டேல, ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான். டேய் வாய் மூடுறோம். டேய் கவி, என் தங்கம்ல, என் செல்லம், என் பட்டுல, தயவு செய்து அமைதியாடுறா. டேய் சரக்கு உள்ள போன்னு உன் வேலையை காமிச்சிட்டல? அப்படிலாம் இல்லவே இல்லைடா. நீ ஏன் உன்னை முடிவு பண்ணிட்டு ஏண்டா? ப்ளீஸ்டா. சரி போயிட்டு போல. ஆனால் உன்னை நாளைக்கு கல்யாணத்துக்கு போக இல்லை, என்னையும் கூட்டிட்டு போகணும். அடப்பாவி, நானே கல்யாணத்துக்கு போகலன்றேன், உன்னை எங்கடா? அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். சரி சரி போகலாம், போவோம், நம்ம 2 பேரும் போகலாம். ஓகே ப்ராமிஸ்? டேய் ப்ராமிஸ். ஏன்னா பாஸ் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய் அச்சு, எல்லாத்துக்கும் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதும், வா உள்ள கிளம்பி போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்னடா? என்ன ஏதோ பொண்ணு பண்ண என்னடா? அது வந்து விக்கி சார், சார் இங்க இந்த போதையிலையும் யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? யாரா? அது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம். அடி, எனக்கு தேவையில்லாத விஷயமா? யாரா? நீ என்ன சொன்னாலும் சரி, உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன்னை போட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப சொல்ல புரியலையாடா? யாரா? ம், நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா சொல்ல, நான் வந்து சொல்றேன். அப்படி யாரா? சரி சொல்ல மாட்டேன், சொல்லு. ஆ, அதுவா, அது சுஜி. என்ன? சுஜியா? கத்தாதடோ, எல்லாருக்கும் கேட்டுல, கத்தாத. அவன் இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு உன்கிட்ட எதையும் மறைச்சு பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கார்த்திக்கு தெரியும். ஆமாம். அச்சோ அச்சோ, என்னால முடியலடா. இவன் ரொம்ப உள்ள கொண்டு போய் போட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். டேய் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைடா. இங்க பாரு, கொஞ்சம் தான். டேய் ஆமாண்டா, எனக்கு ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு போதும், நான் போய் படுக்கிறேன். எப்பா கிளம்புடா, இடத்த காலி பண்ண. ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க விடாங்களா? எவனாவது வந்துடுறானுங்க. என்னடா பார்க்குறேன், வா போகலாம். டேய் என்ன எங்க கூப்பிடுற? நீ போடா, உனக்கு தான் ஓவர் ஆயிடுச்சு. நான் பாரு இன்னும் முடிக்கவே இல்லை. எங்க காமி. டேய் 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 டேய், அவ்வளோதான், உன்னோட சரக்கும் காலி ஆயிடுச்சு. இப்போ வா போ, தூங்கலாமா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குறது என்ன ஜெய், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்ட போல. ஆசைப்பட்டல, சூப்பர் என்ஜாய்மெண்ட். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான்.
நிக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. டேய் கவி ஒண்ணா. டேய் சும்மா என்னடா அடிக்க போறியா? அடி. நீ அடிச்ச அவளை பத்தி இவங்க கிட்ட சொல்லிடுவேன். சி போடா. பாவண்டா ஜெய். அதிகமா பேசினான்ல அதான். சார் சேட் பண்ணதெல்லாம் போதும், போனை கொடுத்துட்டு போய் படுங்க. ஆஹா என் ஃபோன் எனக்கு வேணும். விக்கி சிரிச்சுட்டே இருக்கேன்னு பாக்குறியா? அடி வாங்கிருவ. போனை கொடுத்துட்டு போது போய் படுறோம். அப்போ குட் நைட் மட்டும் சொல்லிக்கோவா? சொல்லி தொலை. என்னாச்சு? கொஞ்ச நாள் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன்ல, சாரை கண்டுக்காம விட்டேன். ஏதோ வேலைலாம் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இனிமே தான்டா பார்க்கணும். குட் நைட் சொல்ல இவ்வளோ நேரமா? அவ்வளோதான்டா. இந்த ஃபோனை போடு, நான் ரூமுக்கு போகிறேன். இரு, நான் கூப்பிட்டு போய் விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்ப்பேன். சரி வா, நம்ம ரெண்டு போய் படுக்கலாம். லேட் ஆயிடுச்சுல. நல்ல வேலையாக போச்சுடா. நீ கண்ணை காமிக்கல, நானும் ஏதாவது சாப்பிட்ருப்பேன். அப்புறம் இவனுங்களை இவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிச்சிருக்க முடியாது ரூமுக்கு. எனக்கு தெரியும்டா, ஃபுல் ஃபார்மில் இருக்கானுங்கன்னு. அதுக்காக தான் நம்ம கம்மியாக சாப்பிட்லான்னு நான் சொன்னேன். பாவம்டா ஜெய். ஆமாண்டா. சரி வா போய் தூங்கலாம். நீ போடா, நான் அம்மா கால் பண்ணி பேசிட்டு வரேன். இந்த டைம்லையா? என்னடா அம்மாக்கா? நீ வேற ஏன்டா? அதெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாதுடா. ப்ராமிஸ்டா. அம்மாவுக்கு தான். அம்மாக்குன்னா அம்மாவுக்கு இல்லை, மலருக்கு ஃபோன் பண்ணி அம்மா டேப்லெட்ஸ் எடுத்தாங்களா தூங்கிட்டாங்களான்னு கேட்டுட்டு வரேன். சரி ஓகேடா, குட் நைட். குட் நைட்ரா. சுஜியை இவ்வளோ நேரம் வரையும் சேட் பண்ணிட்டு இருக்கா. டைம் என்ன ஆகுது? 12 o'clock ஆக போகுது. இவ்வளோ நேரம் வரையும் என்ன நடக்குது? இதெல்லாம் சரியில்லையே. காலையில் என்னென்னா சந்தியா கீழே விழுந்தது எனக்கு கூட கால் பண்ணி சொல்லாமல் அவன் எனக்கு கால் பண்ணி சொன்னான்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் என்கிட்ட அவன் சரியாகவே பேசுகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் கேட்டால் சுஜி சொன்னான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன நடக்குது? மித்ரன் வந்தான், அவ்வளோதான். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே, அப்படியே இப்படி பண்ணுறா. அவளை நாளைக்கு காலையில் முதல் வேலையை அவள்கிட்ட பேசணும். இதில் கார்த்திக் வேலை எல்லாம் தெரியுமா? அதானே இந்த ராஸ்கல் கொடுத்த தைரியத்தில் இந்த வெள்ளம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக், உன்னை காலையில் வச்சுக்கிறேன்டா. உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையாடா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்? அதெல்லாம் போட்டும், இந்த சுஜிக்கு எங்கே போச்சு அறிவு? ஃப்ரெண்டாக மட்டும்தான்டா இருக்கணும் ஆண்டவனே, வேறு எதுவும் இருந்துடக்கூடாது. ஐயோ, என்ன இது புது புது பிரச்சனையும் நிறைய வருது. ஃப்ரெண்டாவுமாமே சுஜியும் விற்குமா? இதெல்லாம் சரியில்லையே. மித்ரனுக்கு யார் பதில் சொல்கிறது? அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கொண்டுடுவான். இங்கேருந்து என்னடா பிடுங்கிட்டு இருந்தியான்னு. சுஜி நல்லவ தானே, என்ன நல்லது கெட்டதும் தெரியுமே. இது என்னது? விக்கியும் நல்லவன் தான். வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும். என்னடா என்ன இப்படி புலம்ப விட்டுட்டீங்க? ஏன் ஃபோன்? யார் இந்த நேரத்தில்? ஹலோ,